நீங்க இப்போ ஒரு முக்கியமான நிலையில இருக்கீங்க. 10th முடிச்சிருக்கீங்களா? இல்ல 12th முடிச்சிருக்கீங்களா? இந்த ஒரு முடிவு உங்க வாழ்க்கைய 10 வருஷம் முன்னாடியே தீர்மானிச்சிடும். ஆனா உண்மைய சொல்லணும்னா, இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யாருமே யோசிக்கவே மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க? பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க? இத தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால தான் பின்னாடி கன்ஃப்யூஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லாம இருக்கிறது. அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இது ஒரு சாதாரண வீடியோ இல்ல. உங்க வாழ்க்கைக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்க போற வீடியோ. முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், கரெக்ட் கோர்ஸ் அப்படின்னு ஒன்றும் இல்லவே இல்லை. கரெக்ட் டிசிஷன் தான் இருக்கு. கோர்ஸ் நல்லதா கெட்டதா அப்படின்ற விஷயம் இல்லை, அது உங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்ற விஷயம் தான் ரொம்ப முக்கியம். 10th பிறகு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். 3 மேஜர் வழிகள் இருக்கு. சயின்ஸ் குரூப், காமர்ஸ் குரூப், ஆர்ட்ஸ் குரூப். சயின்ஸ் எடுத்தா டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட் இந்த மாதிரி ஃபீல்டு போகலாம். அதனால இதுல ஒரு மித் இருக்கு. சயின்ஸ் எடுத்தாதான் லைஃப் செட் ஆகும். இது டோட்டலி தவறு. சயின்ஸ் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு தான். ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க வச்சோம்னா ரொம்பவே ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். காமர்ஸ் எடுத்தா சிஏ, பேங்கிங், பிசினஸ், ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கரியர்ஸ். இப்போ உலகத்துல பணம் சம்பாதிக்கிறவங்க பாதி பேரு காமர்ஸ் பேக்ரவுண்ட்ல படிச்சவங்க தான். அதனால காமர்ஸ் குரூப் அப்படின்றது வீக்கான ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய மிஸ்டேக். ஆர்ட்ஸ் எடுத்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஆர்ட்ஸ் லாஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஐஏஎஸ், ஐபிஎஸ், லாயர்ஸ், ஜேர்னலிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் இந்த மாதிரி பவர்ஃபுல் கேரியர்ஸ் எல்லாமே ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வருது. இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, குரூப் சூஸ் பண்ணும்போது மார்க்கை வச்சு சூஸ் பண்ணாதீங்க. இன்ட்ரெஸ்ட் பார்த்து சூஸ் பண்ணுங்க. மார்க்ஸ் டெம்பரவரி, ஆனா கேரியர் பர்மனன்ட். சரி, இப்போ 12th பிறகு ஆப்ஷன்ஸ்: என்ஜினியரிங், மெடிக்கல், டிகிரி கோர்சஸ், டிப்ளமா, ப்ரொஃபஷனல் கோர்சஸ். இன்ஜினியரிங் எல்லாரும் போறாங்கன்னு நீங்களும் போகக்கூடாது. டெக்னாலஜில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணணும். இல்லைன்னா 4 வருஷம் டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். மெடிக்கல் அப்படின்றது டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தால் மட்டும்தான் நம்ம படிக்கணும். அது ஒரு பேஷண்ட் ஃபீல்டு. அதாவது மணிக்காக போனால் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. டிகிரி கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாம், பிஏ, பிஎஸ்சி இது ஒரு சேஃபான பாதை. ஆனால் ஸ்கில் டெவலப் பண்ணணும். டிகிரி மட்டும் போதாது. டிப்ளமா யார் படிக்கணும் அப்படின்னா, குயிக்காக ஜாபுக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க டிப்ளமா சூஸ் பண்ணலாம். 3 இயர்ஸில் முடிஞ்சிடும். ப்ராக்டிகல் நாலேஜ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிஏ, சிஎஸ், சிஎம்ஏ இந்த கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆனால் லைஃப் செட்டில் ஆகிடும். இப்போ நான் ஒரு சிம்பிள் ஃபார்முலா சொல்கிறேன். கேரியர் சூஸ் பண்ணணும்னா இந்த 3 கொஸ்டினை உங்கள் மனசுக்குள்ளே கேட்டு பாருங்க. நான் இதை டெய்லி 5 ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணி பண்ணுவேனா? இதுல ஃபியூச்சர் growth இருக்கா? இதுல நான் ஆவரேஜா இல்ல டாப் ஆக முடியுமா? இந்த 3க்கும் எஸ் அப்படின்றதான் ஆன்சர் அப்படின்னா அதுதான் உங்க பாதை. இப்போ பிக்கஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னா என்னன்னா, கம்பாரிசன். என்னோட ஃப்ரெண்ட் இன்ஜினியரிங் படிக்கிறேன், நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், அதே மாதிரி அவங்க டாக்டர் பண்றாங்க, நானும் டாக்டர் பண்றேன். இந்த மாதிரி இது வாழ்க்கையை டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஒவ்வொருத்தருக்கும் தனி பாதை இருக்கு. உங்களோட பாதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கோர்ஸ் சூஸ் பண்றது லைஃபை டிசைட் பண்ணாது. நீங்க டெவலப் பண்ற ஸ்கில் தான் உங்களோட லைஃபை டிசைட் பண்ணும். கோர்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஜாப் இருக்கு, கம்யூனிகேஷன் தெரிஞ்சவங்களுக்கு growth இருக்கு, டிசிப்ளின் இருக்கவங்களுக்கு சக்சஸ் உறுதி. அதனால கோர்ஸுக்கு பின்னாடி ஓடாதீங்க, ஸ்கில்லுக்கு பின்னாடி ஓடுங்க. இப்போ இந்த வீடியோ முடிஞ்ச பின்னாடி ஒரு முடிவு எடுக்காதீங்க. யோசிங்க, ரிசர்ச் பண்ணுங்க, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிங்க. உங்க வாழ்க்கை ஒரு எக்ஸாம் மார்க்கால முடிவாகாது. ஆனா நீங்க எடுத்த அந்த சரியான முடிவால உங்க வாழ்க்கையே மாறிடும். கன்ஃபியூஷன் இருக்கா? அது நார்மல். ஆனா கிளாரிட்டி தேடணும், அதுதான் டிஃபரன்ஸ். இந்த மாதிரி கரியர் கிளாரிட்டி வீடியோவுக்கு யோகம் டீல ஃபாலோ பண்ணுங்க. உங்க வாழ்க்கைக்கு சரியான பாதையை கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணணும், எந்த காலேஜில் படிக்கலாம் அப்படின்ற சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா, ஸ்கிரீன்ல தெரியுற எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை முழுமையா தெளிவுபடுத்திக்க முடியும். நன்றி.